அடக்கு ஒடுக்குமா போய் வணங்கணும்னு சொல்றாரு. எனக்கு அடக்கு ஒடுக்குனா என்னன்னே தெரியாது. சரி சரி, தெரிஞ்ச வரலும் அடக்கத்தோடு போய் வணங்கலாம். மாமா அடக்கம்னா அம்மா எடுத்தாங்க. இவளை கட்டிட்டு போனாங்கன்னு வச்சுக்க, வீடா கும்பு கும்புன்னு பாரு. என் மாணவியார்களே திருமணம் நடந்து போச்சு. நீ ஒரு பெண்ணு தானே, அவனுக்கு 2 பெண்ணு வார்த்தை சொல்லி. நீங்க எதற்காக வந்திருக்கீங்க? என் மகனை கூட்டிட்டு போறாங்க. ஆயிரமா வந்திருக்கீங்களா? ஒரு பையன் உன்னுடைய மகன் என்னை விட்டு பிரிந்து வர மாட்டா. நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? ஆமா, என் மகன் இல்லாத எந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். உங்க மகன் வந்தா நீங்க அழைச்சிட்டு போவீங்க. உங்க மகன் என்னை விட்டு வர மாட்டாரு. ஆமா, பாக்கலாமா? பாக்கலாமா? என்னங்க பாத்துலாமா? பாருங்க, இந்த பெண்ணால முடியாது எதுவும் கிடையாது. இப்பொழுத பாரு, 1க்கு 2 கலகம் மூட்டி அப்பமுள்ள உறவையே நான் பிரிச்சு காட்டல. என் பேரு கேட்காம போனேன் சாமி. அப்பாவோட 2 வார்த்தை பேசி வாடிதான் சொன்னேன். என்னங்க நான் போயிட்டு வணங்குனீங்க. அவரு வணங்கிட்டு என்ன தெரியுமா பண்ணாரு? அவரு என்ன செய்தாரு? அடியே மோகனா, உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா? என் மகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இங்க வந்தானாக்கா ஒரு நல்ல புத்திமதி சொல்லி என் அரண்மனைக்கு அனுப்பி வைக்க கூடாதா அப்படின்னு கேட்டாருங்க. அதுக்கு நான் சொன்னேன், இந்த உடலில் உயிரை பிரிந்தாலும் உங்க மகனை விட்டு ஒரு பொழுது பிரியாது அப்படின்னு சொன்னதுக்கு என்னை சாட்டை கொண்டு அடிச்சுட்டாருங்க. அது மட்டுமா, என் பிள்ளைக்கு பதில் நான் வரண்டி எங்கன்னு யாரவர் வருகதை மனைவி என்றால் உங்களுக்கு என்ன முறையாகிறது? மருமகள் மருமகளை மகளாக பார்க்கணுமே, மானு கட்டவனி மனைவியாக பார்க்கிறையா? உனக்கு என்கிறாள். நாடு போட்டு நல்லவில்லை என்றால் சத்தியத்துக்கு அர்த்தம் உத்திமை என்றாலும் என் மோகனத்தான். ஆமாண்டா, வந்தவள் கருப்பு கட்சி கண்ணை தெரியுமா? அவள் வயது வந்தவள். அப்படி இருக்கும் போது எப்போது அவளை பார்த்து தாசி வச்சு சொன்னாயோ அது மட்டுமா? ஒரு மருமகளை மேலாக பார்க்கணும். நீ மானம் கட்டணி, நீ மனைவியாக பார்த்தாயோ நீ இருப்பதை விட இறப்பது மேல். மகனே, இது நிலைமை என்ன ஆகுமோ ஏதாவது மருமகள் கூட பார்க்காம படுக்க. அப்போது நம்முடைய காதலுக்கு அறியாத அப்புறம் போட தலைவர் அப்படியே இனிமேல் யாராலும் மீது பிடிக்க முடியாது, இருக்க முடியாது. நமக்கு புதிர் இருக்கு. அப்படியே போகலாம். என்னைக்கு தாசி மோகனா வீட்டுக்கு போனேன். என் மாமனார் இதுவரை அறிவரவில்லையே. அவரோடு போன என்னாட்ட காவல்காரன்னு பார்க்கல. என்ன ஒன்றுமே தெரியல. சரி சரி ஐயா, என்னங்க போகும்போது வந்ததானே போனீங்க? வரும்போது நீங்க மட்டும் வரீங்களே, என் மாமனார் எங்க? ஆமா, தாசி மோகனா வீட்டுக்கு போனீங்க. போனோமா? கணவர் பாத்தீங்களா? பார்த்தோமா? ஐயா, அவர் வரவே இல்லையா? உன்னுடைய மாமனார் போயிட்டு உன்னுடைய கணவர் எவ்வளவோ வருத்தத்துக்கு கொடுத்தாங்க பாருங்க. ஆனா உன்னுடைய கணவர் கேட்டுக்கிட்டு உன்னுடைய மாமனாரை கொலை செஞ்சுட்டாங்க. ஐயோ,
என்னங்க சொல்றீங்க? காசு வாங்கி கேட்டுக்கிட்டு மாமனார் கடவுள் கொலை செஞ்சுட்டாரா? இத பாருங்க ஐயா, இப்போ இந்த காசு விட்டுட்டு நாம் இருவரும் போய் அங்க வாங்க சிகப்புல சேர்ந்தா அந்த ஜாஸ்தி அப்படியா? ஏதோ பாட்டு சத்தம் கேக்குது. இதான தாசி மோகன வீடு. இதானி எங்கெங்க நடக்கும் பாரு யாரும் இல்லையா? இங்கேயே இருக்கு.